ரஜபி ஹதீஜத்துங்கள் கனவாலேறி வந்து ரஹ்மத்தொழிவாயிலெங்கும் அருளுன்னே புணர்ந்து ரஜபி ஹதீஜத்துங்கள் கனவாலேறி வந்து ரஹ்மத்தொழிவாயிலெங்கும் அருளன்னே புணர்ந்து அஜபாராடி விண்ணும் அருளும் நேரி சந்தம் அஜபாராடி விண்ணும் அருளும் நேரி சந்தம் சரபாதிரு கெழுபாதி வபாதி வசந்தம் போகி சுகந்தம் பாகி வசந்தம் தூகி சுகந்தம் மக்காபுரியாகே ஆகோஷரா மகிமா குறைசீர் കല്യാണരാവ മക്കാപുരിയാകെ ആഘോഷരാവ് മഹിമാ ഖുറൈശിൽ കല്യാണരാവ മഹബൂബനോടുൽ അമീനോരെ രാവ മഹബൂബനോടുൽ അമീനോരെ രാവ മുഹമ്മദ് ബീവി ത്വാഹിറ വിളങ്ങും രാവ് ரஜபி ஹதீஜத்துங்கள் கனவாலேறி வந்து ரஹ்மத்தொழிவாயிலெங்கும் அருளென்னே புணர்ந்து அஜபாராடி விண்ணும் அருளும் நேரி சந்தம் அடராடி தமசில் நடுவின் நீரு சந்தம் சரபாதிரு கெழுபாமிவ பாடி வசந்தம் பூகி சுகந்தம் பாகி வசந்தம் பூகி சுகந்தம் ഉണ്ടലും മിസ്കാത്ത് പരികൾ വന്നിട് ഉറുന്നിസാവരാം പരിശാദനും പടിവാൾ ഉമകാം വിളമ്പടലാം അവളന്തിരമെല്ല ചന്ദിര ലോകത്തിലേക്കിലും തെളിവാ രജബി ഹദീജത്തുങ്ങൾ കനവാലേറി വന്ന് റഹ്മത്തൊഴിവായിലകും അരുളെന്തേ പുണർന്ന് അജബാരാടി വിണ്ണും മറുതും മേറി ചന്തം അടരാടി തമസിൽ നെറുവിൻ നീറി ചന്തം ശറഫാതിരു കെടുപാതിരു പാടി വസന്തം തൂകി സുഗന്ധം പാകി വസന്തം ഭൂകി സുഗന്ധം. நமக்காக வேண்டிய வருகை தந்திருக்கிறார்கள். பட்டிமன்ற தலைப்பு நன்மையான விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துவது ஆண்களா அல்லது பெண்களா? ஆண்கள் தான் நன்மையான விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துவது என்கிற டீமிலே முஷாப் பேர் மாத்தாம இருக்கு, ஹுசைன் தங்கல் அப்பாஸ். முஷாப் வந்து லீவுலேயே குறிப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த பள்ளிக்கு போகும்போது ஒவ்வொரு வீட்டையும் பார்ப்பார். இங்கே ஆண்கள் தொழுகிறாங்களா பெண்கள் தொழுவி பார்த்துட்டே போய் வீட்டில் கூட யார் அதிகம் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம தலைப்பு கொடுத்தது வந்து ரபிலவுக்கு முன்னாடி அப்படித்தானே, முஹர்ரம் முன்னாடியா. இந்த சைடு ஹலீஃபாவும் சும்மா கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான போட்டி. முஷாப் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பட்டிமன்றனாலே அது என்ன தஹசீல் தான் ஆரம்பிக்கணுமா, 6லேருந்து ஆரம்பித்தா என்ன, நாங்களாம் என்ன சொம்பையா அப்படின்லாம் கேட்பார். அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ அவரை தலைவராக இந்த சைடில் போட்டிருக்கு, இப்போ ஹலீஃபாவை வந்து இந்த சைடில் வந்து தலைவராக போட்டிருக்கு. சரி, ஓகே. இப்போது எந்த டீம் பேசுவதற்கு ஆரம்பிப்பார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தன் வ முஸல்லியன் அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நாம் இந்த பட்டிமன்றத்தை பேச ஆரம்பிப்பது முன் உலகத்தில் உள்ள ஃபித்னா என்பதே பெண்கள் தான். ஆளுவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. எனவே ஒரு பாதுகாப்பு துவாவை ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னா அஊது பிக்க மின் ஃபித்னத்தின் நிஸா. ஆமீன். தமிழ் எடுத்து சின்ன பசங்களுக்கு புரியும். தமிழ் எடுத்து அல்லாஹ் இந்த பெண்களுடைய ஃபித்னா குழப்பத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். ஆமீன்.
ஆண்கள் உலக கல்வியில் வேணால் நாங்கள் நுக்சானியத்தாக இருக்கலாம். ஆனால் மார்க்க கல்வி உகரவியல் ஆகிரத் சம்பந்தமான இல்ம் என்று வந்தால் எங்களை மிஞ்சுவது யாரும் இல்லை. நன்மையான காரியங்கள் என்றாலே ஆர்வம் கவனம் என்றாலே ஆண்கள் தான். நுக்சானியம் என்றாலே நிசாக்கள் தான். நடுவர்களே, ஆண்கள் எவ்வளவுதான் நன்மையான காரியங்கள் அதிகம் கவனம் செலுத்தினாலும் மூச்சுவான். ஆண்கள் கவனம் செலுத்தும் என்ன மூச்சுவான். அப்படி மூச்சு மட்டும் அவர் கவனம் செலுத்துவாங்க. இந்த பெண்கள் அவங்களுடைய அந்த நன்மையான காரியத்தினுடைய ஆர்வத்தை குறைக்கிறது அந்த பெண்கள் வேற. உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்று அல்லாஹ்வுடைய இதாஅத்து கட்டுப்பட்டு அந்த மரத்தை நெருங்காமல் இருந்தார்கள். ஆனால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஆணை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுத்து அவர் நன்மையான அல்லாஹ்வுக்கு ஒரு இதாஅத் செய்வதாக கெடுத்தது இந்த பெண்கள். கெடுத்துன்னு சொல்லிடக்கூடாது, பார்த்து பேசுறேன். பெண்கள் அது மட்டும் இல்லாமல் ஷைத்தானுடைய கட்டுச்சார். ஒரு ஆணை வந்து எந்த விஷயத்திலையும் ஒன்றும் நடக்க முடியாது. ஆனால் அந்த பெண்ணை வச்சு ஒருத்தனை ஒரு ஆணை வந்து அந்த சைத்தான் கடுத்து சைத்தான் வழி எடுத்துக்கும். சைத்தானுடைய கட்டுச்சாரம் பெண்கள். அப்படி இருக்க சைத்தானின் கட்டுச்சாதமாக இருக்க இவர்கள் எப்படி நன்மையான காரியத்தில் அதிகம் கவனம் செலுத்த முடியும்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையை சொல்லி காட்டுவான், பெண்களை விட ஆண்கள் மிகவும் கவியானவர்கள். இதற்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை ஆண்களாகவே அனுப்பியிருக்கின்றான். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒரு தலைமைத்துவம் என்றாலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் ஆண்களே என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கருத்தில் பதிவு செய்திருக்கிறார். பெண்கள் எவ்வளவுதான் தன் கணவன் ஒரு மனைவிக்கு எவ்வளவுதான் நம்ம நன்மை செஞ்சால் இந்த பெண்கள் அனைவருமே நன்றி கெட்டவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மேராஜ் பயணம் செய்த பொழுது அங்கு நரகத்தில் அதிகமான பெண்களை கண்டேன் என்று சொன்னார் அல்லவா. அங்கே அதிகமான பெண்களை கண்டேன். அவங்க சகாபாக்கள் கேட்குறாங்க, என்ன அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாங்களா அப்படின்னு சகாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்ஃபுருல் அஷீர, தன்னுடைய கணவன்மார்களுக்கு மாறு செய்தார்கள். இந்த பெண்கள் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் அவர்கள் நன்மையான காரியத்தில் ஆரோக்கியம் செலுத்த மாதிரி இல்லை. அதான் ஏதோ ஆதாரம் சொல்லியான்னு பார்த்துட்டே இருக்கேன், சேட்டை பண்ணதை உள்ள சொல்லிகிட்டே இருக்கேன். இடுப்பு வேற பிடிச்சிட்டான், எப்போ உட்கார போறான்னு தெரியல. அன்றைய காலத்தில் இந்த கருது கட்டைகள்லாம் அப்படின்னா அசருக்கு பிறகும் மகரிப் பிறகும் இந்த அடுத்தவங்க வீட்டில் நடக்குது, அடுத்தவனை பற்றி பார்த்துட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நன்மையான காரியமா. இன்றைய காலத்தில் கொஞ்சம் மாறிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து நாடகம் பார்த்துக்கிறது. தான் பார்த்தது இல்லாமல் தன்னுடைய கணவன்மார்களையும் அந்த கதையை சொல்லி பார்க்க வைக்கிறாங்க. நாங்கள் நன்மையான காலத்தை ஆர்வமாக இருக்குது, பிடிக்கலையா? அடுத்து ஒரு ஆட்டு இடையன், அவனிடத்தில் ஒரு மனுஷன் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, பால் தாப்பா. இல்லை, ஏன் நான் சொந்தக்காரன் கிடையாது, என்னுடைய ஓனர் தான், முதலாளி வேற ஆள், நான் தர முடியாது
முதல்ல என்ன பார்த்துட்டா இருக்காரு, நீ கொஞ்சம் பால் கொடுப்பாரு, பசிக்குது அப்படின்னு ஒரு ஆட்டை இணையை வந்து சொல்கிறார். அந்த நேரத்திலும் கூட அந்த ஆட்டை இணைன்னு சொன்ன என் முதலாளி பார்க்கவில்லை, மாறாக அல்லாஹ் பார்க்கின்றான் என்று அந்த ஆட்டை இணையை சொன்னாங்க என்றால் எந்த அளவிற்கு ஆண்கள் நன்மையான காரியத்தில் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறுவனர்கள் நம்ம எவ்வளோதான் ஆர்வம் செலுத்தினாலும் இந்த பெண்கள் அதை வந்து எப்படி தான் கெடுத்து விடுவதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷன் அப்படின்னா ஒரு பள்ளி கட்டத்துக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தாரு. அவன் மனைவி சொல்கிறாங்க, ஏன் 10,000 கொடுக்குறீங்க, ஒரு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்து ஆள் நோட்டியோட வந்தானே அப்படிங்கிறது. ஒரு ஆண் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாலும் அதை தடுக்கக்கூடியவர்கள் இந்த பெண்கள் தான். ஆக கட்டிடத்தை கெட்ட உதவியவர்களும் ஆண்களே, கெட்டியவர்களும் ஆண்களே. கையால் தான் கொத்தனார் ஆக முடியாது. இல்லை முடியாது, நுக்சானித்தான். நீங்கள் எப்பவுமே நுக்சானித்தான். நீங்கள் இது கையால் தான் கொத்தனார், எப்பவுமே நீங்கள் நுக்சானித்தானவங்க தான். கையால் தான் ஆக முடியும், கொத்தனார் ஆக முடியாது பெண்களே. வீடு கட்டுறத பற்றி எல்லாமே நன்மையான விஷயங்கள் தான். பள்ளிவாசல் கட்டுறது யாரு? கொத்தனார் தானே. கொத்தனார். இந்த ஆண் இந்த பெண்கள் அரைகுறை ஆடை அணுனால்தான் சினா ஃபனாக்கள் என்று அதிகமாகிட்டு. நபிசல்லாஹு இதா ஸல்லத் மர்அத்து ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ அஃபலத் ஃபர்ஜஹா வ இதாஅத் ஸௌஜஹா தகலத்தில் ஜன்னah. ஒரு பெண் 5 நேரம் தொழுது 1 மாதம் நோன்பு வைத்து தன் ஃபர்ஜையும் பாதுகாத்து தன் கணவனுக்கும் கட்டுப்பட்டால் அவள் சுவனம் நுழைந்து விடுவாள் என்று யார் சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி பெண்களுக்கு சொர்க்கத்துக்கு செல்ல வழி இவ்வளவு இலகுவாக இருந்தும் அவர்கள் அமல் செய்யாமல் இருப்பது காரணம் என்னப்பா? காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தீன்லையும் அக்கல்லையும் நுக்சானியத்தானவர்கள். தீன்லையும் அக்கல்லையும் நுக்சானியத்தானவர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அக்கலில் நுக்சானியத்தானதுக்கு உதாரணம், ஒரு ஆணுடைய ஒரு ஷகாதத் என்பது ஒரு பெண்ணுடைய பாதி ஷகாதத் தான். பிரச்சனை இல்லை, நாங்கள் நன்மையான காரியம் நாங்களும் அதிகமாக செய்கிறோம், அதை குறித்து தேவையில்லை, எடுக்க மாட்டோம். தீன் விஷயத்தில் நுக்சானியத்தானதுக்கு உதாரணம், ஒரு ஆண் 5 வேளை தொழுகையை இஸ்திகாமத்தான ஜமாத்தாக தொழுகணும் என்று நினைத்தால் அவன் தொழுது விடுவான். ஆனால் பெண் நினைத்தால் கூட அப்படி செய்ய முடியாது. ஹைல் நிஃபாஸ் என்ற ஒரு அந்த இது இருக்கனால அந்த வேலை வேண்டி தொழுவது கஷ்டம். எனவே ஒரு ஆண் என்பவன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் தன் சட்டை கசங்கினாலும் கூட நன்மையான காரியத்தில் அதிகம் கவனம் செலுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் அதிகம் கவனம் செலுத்துவது ஆணே ஆணே என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்களை என்கிற தலைப்பில் முசாப் டீமினுடைய கேப்டன் பேசி முடித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தலைப்பை நல்லா கவனிக்கணும். நன்மையான விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துவதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸை சொல்லணும். பெண்களை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தலைப்பு என்ன, ஆண் அப்படின்னு அதை சுபூத் பண்ணணும். சரிங்களா? எதிர் தலைப்பை பற்றி நம்ம இப்போ அதை சுபூத், அவங்க சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறத விட நமக்கு என்ன சொல்ற, இஸ்பாத் தானே, என்னது இஸ்பாத் வைக்கணும். நம்ம தலைப்பு என்ன செய்யணும், சுபூத் செய்யணும். அதுதான் அந்த தலைப்புக்கு தோதுவாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்ததாக
பெண்கள் தான் அதிகம் கவனம் செலுத்துவது என்கிற அணியிலே ஹலீஃபா, அப்பாஸ், ஹுசைன் தங்கள் 3 நபர்கள். இப்போது அப்பாஸ் அவர்கள் பஸ்ஸை பிடிக்கணும், அதனால அவர் கடன் ரத்து கொடுத்துட்டு உடனே கிளம்ப போறாரு. அப்பாஸ் அவர்கள் பேசவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. நன்மையான காரியங்கள் அதிகமாக ஈடுபடுவது பெண்கள். முன்னாடி முசாப் பாய் பேசி போனாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களை தான் நான் அதிகமா நரகத்துல பார்த்தேன்னு அவர் சொல்லிட்டு போனாரு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு முன்னால தான் பெண்கள் எல்லாம் நரகத்துல இருந்தாங்க. ஆனா ஷஃபாஅத்துக்கு பின்னாடி எல்லா பெண்களும் ஒரே அமல் செஞ்சு மொத்தமா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதற்கு முக்கியமான காரணமே ஆண்களாக தான் இருக்கிறாங்க. அவர் எல்லாமே பெண்கள் இப்படி தப்பு செய்யறாங்க, அப்படி தப்பு செய்யறாங்க தான் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அதற்கு முக்கியமான காரணம் ஆண்கள்ங்கிறத அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தலைப்புக்குள்ளே அவர் போகாம எடுத்த உடனே ரத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர். அப்புறம் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசான்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து சொன்னாங்க. ஆண்களா பெண்களா தலைப்பு வந்தா யாரா இருந்தாலும் எடுத்தோடனே அந்த ஆயத்து தான் போடுறாங்க. வேற ஆயத்து இல்லை. அது ஏன் போடுறாங்கன்னா, ஆணுங்கிறவன் ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை சம்பாரிச்சு கொடுக்கறது தான் ஆணுக்கு தப்புவா இருக்கு, கூவத்து இருக்குது. ஆனா ஒரு பெண் அப்படி இல்லை. வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தை குட்டிகளையும் பார்த்துட்டு அவனையும் கவனிச்சுக்கிற அந்த பொறுப்பே ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதுனால இந்த ஆயத்தை அவர் போட்டது இந்த இடத்துல தப்பு. அதுவே பெரிய இபாதத்துன்னு சொல்லுவாங்க. அவர் சாணியை முக்கிய அடிச்சிங்க. அதுக்கப்புறம் நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்கிறது பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு செல்வந்தன்கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ அடிமையாக இருக்கும் பொழுது பகலெல்லாம் அந்த செல்வந்தனுக்காக வேலை செய்கிறாங்க. நைட்டானா அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த செல்வந்தை அவங்க தங்கியிருக்கிற அறையை பார்க்கும் பொழுது ஒரு ஒளி தெரிஞ்சிட்டு இருந்தது. அப்போ அவங்க என்ன ஒளி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்கும் பொழுது அவங்க அந்த ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுகும் பொழுது அவருடைய முகத்துல ஒரு நூறு ஏற்பட்டுச்சு. அப்போ அவன் அந்த செல்வந்தை நினைச்சானா, இந்த பெண்மணியைத்தான் நம்ம இத்தனை நாள் அடிமையா வச்சிருந்தோமா, இவளை போய் நம்ம ஏன் அடிமையா வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி கை சேதப்பட்டு உடனே அந்த பெண்மணியை விடுதலை செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சும்மா லேசானவங்க இல்லை. அவங்க துவா செஞ்சாங்க அல்லாஹ்விட்ட, அல்லாவே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்காக நான் உன்ட்டு அமல் செஞ்சிருக்கேன்னு சொன்னா என்னை நரகத்துல வீசிரு, சொர்க்கத்துக்காக வேண்டி நான் அமல் செஞ்சேன்னு சொன்னா எனக்கு சொர்க்கத்தை நீ தராத, மாறாக உனக்காக வேண்டி உன்னுடைய ரிவாக்காக வேண்டி நான் அமல் செஞ்சேன்னு சொன்னா உன்னையே நீ தா அப்படின்னு சொல்லிட்டு ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துவா செஞ்சாங்கன்னு சொன்னா நம்ம யோசிக்கணும், பெண்கள் இபாதத்து விஷயத்துல எவ்வளவு இதா இருக்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவதா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இவங்க ஒரு அஹ்லு பைத் குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க குர்ஆன் தஃப்சீரை முழுவதுமாக மனனம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க குறிப்பான அமல் என்னதுன்னா, இவங்களுக்குன்ட்டு ஒரு கபரு குழியை நோண்டி அதுக்குள்ளால உட்கார்ந்து திருக்குர்ஆன் 6000 தடவை ஓதி முடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதுலயும் நம்ம யோசிக்கணும், எந்த அளவு பெண்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல தக்வாவுடையும் இறையச்சத்தோடையும் இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு பெண்மணி ஜினா செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட தண்டனை கேட்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க போய் குழந்தையெல்லாம் பெற்றுட்டே சிறிது காலம் கழிச்சுட்டு வாங்க, அப்புறம் தண்டனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தண்டனை அனுபவிக்கிறதுக்காகவே அந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜ்மு செஞ்சு அது அவங்க மேல இருக்கிற ரத்தத்தை ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல பட்டத உடனேயே அவங்க சொல்லுவாங்க, இந்த பெண்மணியோட ரத்தம் என் மேல பட்டுருச்சு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதீங்க, இந்த பெண்மணி ஷஹாதத்தாய் இருக்கிறாங்க, இவங்களுடைய ரத்தம் அவங்க மேல பட்டதுனால இவங்களுடைய ஷஃபாஅத்து மதீனாவில் இருக்கக்கூடிய 70 நபர்களுடைய பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்தஸ்துல இருக்குது, அதனால நீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ஆதமுடைய மக்கள் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். பாவம் செய்யறதை விட அந்த பாவத்துக்கு உண்டான பரிகார தௌபாவை தேடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தையும் தேடின அந்த பெண்மணியினுடைய இதையை நாம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பெண்ணுங்கிறவங்க
சும்மா வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் மட்டும் அமல் செய்யணும், மற்றவங்களும் அமல் செய்யக்கூடாதுன்றதா இல்லை. இங்கே நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், நமக்கெல்லாமே வந்து பேசிக்காக குர்ஆன் ஓதற்கு தெரிஞ்சிருக்கு. தஜ்வீதோட மக்ரஜோட தெரியலைனாலும் குர்ஆனை எடுத்து ஏதோ ஓதற்கு தெரியுது, ஒரு பக்கத்தையோ ஒரு ஐனையோ ஓத தெரியுது. இதற்கு முக்கியமான காரணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாமார்கள் தான். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே பையனை ட்ரெஸ்ஸை மாட்டி மக்தபுக்கு அனுப்பின அந்த விளைவு தான் இன்னைக்கு நம்மளால குர்ஆன் ஓத முடியுது. இன்னைக்கு எத்தனை பேர் இங்க இருக்கிற ஜென்ரேஷன்ல எத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியாம இருக்கிறாங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே போல ஒரு ஆண் முழுமையாக வெற்றி அடைவதற்கு காரணம் அதுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்கிறது ஒரு கூற்று, தமிழ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கூற்று. அதுக்கு உதாரணமா நம்ம சொல்லலாம்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த மதுஹபினுடைய ஷாஃபி மதுஹபினுடைய பெரிய இமாமாக மாறியதுக்கு முதல் காரணம் அவங்களுடைய தாயார். ரெண்டாவதாக நம்மளுடைய குருநாதர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி அஸீஸ் அவங்க தன்னுடைய தாயார்கிட்ட இருந்து ஒரு சபதம் வாங்குவாங்க. எக்காரணம் கொண்டு நீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு அவங்க தாயார் சொல்லி அனுப்புவாங்க இல்மு படிக்க போகும்போது. அப்போ அந்த திருடர்கள் எல்லாம் அவங்க கிட்ட எத்தனை தீனார் நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது உண்மையை சொல்லி அவங்க இருக்கிற அந்த திருடர்கள் எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வராங்க என்று சொன்னா பெண்ணு சுயநலமா இருக்க மாட்டாங்க, தானும் நல்லா இருக்கணும், பிறரையும் இபாதத்துல இழுக்கணுங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட தான் இருக்கிறாங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்ததாக நம்ம காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய பெண் வலிமார்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக ஆயிஷா அம்மாங்கிற ஒரு பெண் வலிமார் இருக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரினா சிறு வயசுல இருந்தே அல்லாஹ்வை இத்தாஅத் செய்யக்கூடிய விஷயத்துல மிகவும் ரகுபத்துடையவங்களா இருந்தாங்க. ஒரு முறை அவங்க அத்தாட்ட கேட்குறாங்களாம், இந்த மாதிரி கந்தூரிக்கு யானை வந்திருக்குது, அந்த யானையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க அத்தா சொல்றாங்க, இல்லை நீங்க போக வேண்டாம், அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருந்தீங்கன்னா அல்லாவே உங்களுக்கு அந்த யானையை உங்க கண்ணு முன்னாடி காட்டுவான், நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலே வச்சுட்டாங்க. அப்ப அந்த கந்தூரியில் இருந்த யானை அது இன்னும் முடியல. அப்ப அந்த யானை திடீர்னு திமிரி கோவப்பட்டு அது அங்க அந்த கந்தூரியிலிருந்து வெளியே வந்து அவங்க வீட்டு தோட்டத்துக்கே வந்துடும். அப்ப அவங்க அத்தாவும் அந்த பிள்ளையை பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுடைய இறைநேசர் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை தான் அல்லாவும் ஆசைப்படுறான், நீங்க அந்த யானையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அல்லாவே உங்களுக்கு அந்த யானையை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்ன பொழுது அவங்களுடைய அல்லாவை வணங்கக்கூடிய அந்த இபாதத்து எந்த அளவு இருக்குங்கிறது நாம யோசிச்சு பார்க்கணும். ஆகவே நன்மையான காரியங்கள் அதிகம் ஈடுபடுவது பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்பாஸ் பாய் சொல்லி தந்திருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி அடுத்தடுத்து குறிப்புகளை நம்ம அடுத்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? மறுப்பு கொடுக்குறாங்க, மறுப்பு ரொம்ப ஸ்லோவாக பேச வேண்டாம். ஹம்து ஸலவாத்தை ரொம்ப நீங்கள் தவிலாக நீட்ட வேண்டாம். பேசும்போது நீங்கள் அங்கே பார்த்து பேசினாலே போதுமானது, நம்மளை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் பட்டியலில் எந்த டீம் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தா பெண்களே அப்படிங்கிற டீம் தான் முன்னிலை வகிக்கிறது. எனவே ஆண்கள் டீமில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் தன்னுடைய டீமை வலுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஆண்கள் தான் நன்மையான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். என்னதான் பேசியிருந்தாலும் அப்பாஸ் பாய் ஊருக்கு போற அவசரத்தில் பேசியிருப்பாரு, அந்த பஸ்ஸை ஓடுறது கூட ஒரு ஆம்பளை தான் அப்படின்னு, அந்த ஊருக்கு போறதை கூட உங்களை வீட்டுக்கு கூட இறக்கி விடுறது யாரு தான், ஒரு ஆம்பளை தான் இறக்கி விடுறாரு அப்படின்னு மறுப்பு தெரிவிப்பதோடு ஆண்களே என்கிற அணியிலிருந்து வருகிறார்கள். முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்பாஸ் பாய் பேசிட்டு போனாரு, அதாவது ராயித்து அக்ஸர அஹ்லின்னார் அந்த ஹதீஸுக்கு யார் அந்த விளக்கத்தை சொன்னாங்கிறது கொஞ்சம் சொன்னா நல்லா இருந்திருக்கும். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் அந்த விளக்கத்தை சொல்றாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்வதற்கு முன்பாக தான் நரகத்திலே அதிகமான பெண்கள் இருப்பார்கள், அவர்கள் ஷஃபாத் செய்துவிட்டால் அங்கே ஆண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்.
இப்பொழுது இவருடைய கருத்திலிருந்து நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்து அங்கே பெண்களை வெளியேற்றி விட்டார்கள் என்ற ஒரே காரணத்தினால் நன்மையான விஷயங்கள்ல அதிகம் கவனம் செலுத்துறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அது பரிபூரணத்தின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வெளியேற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒரு ஆணினத்தை சார்ந்தவர்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதே போல இரண்டாவது சொன்னாரு, ராபியா பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாறு சொன்னாரு. அப்போ அந்த வரலாறு நம்ம பார்க்கும்போது அந்த வரலாற்றிலே அவர்களை விடுவித்தவர்கள் கூட ஒரு ஆண்மகனாக தான் இருந்தார். அவரை நல்ல விதத்தில் அமல் செய்ய தூண்டியவரும் ஆணாக தான் இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாகவே ஒரு பெண்ணை கவனிக்கக்கூடியவராக, பெண் என்று எடுத்துக்கொண்டால் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இவை அனைத்தையுமே நல்ல வழியிலே நடத்தி செல்பவன் ஒரு ஆணாக தான் இருக்கிறார். திருவள்ளுவர் சொல்லித் தருவார், ஈமான்வான் என்பார் இயல்புடைய ஒவ்வொருக்கும் நல்லாற்றின் இந்த துணை. பெற்றோர், மனைவி, குழந்தை ஆகிய மூவர்களையும் நல்வழியில் வளர்த்துபவர்கள், நல்வழியில் கொண்டு செல்பவர்கள், நல்ல விஷயங்களில் கவனத்தை போன்றுபவர்கள் ஆணாகதான் இருக்கிறார் என்று திருவள்ளுவர் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பார். பொதுவாகவே இந்த உம்மத் என்பது, நபிமார்கள் என்பது ஆண்களை கொண்டு ஏன் முக்தஸாக்கப்பட்டது, இக்திசாஸ் செய்யப்பட்டது என்று சொல்லித் தரும் பொழுது பெண்களுக்கு நன்மையான விஷயங்கள் சில விஷயங்கள் முன்னுதாரணமாக இருந்தாலும் கூட எதிர்காலமான விஷயங்களை அவர்கள் சிந்திப்பது கிடையாது. எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை எப்படி எழும் என்பதை சிந்திப்பது கிடையாது. ஆனால் அந்த தூரநோக்கு பார்வை ஒரு ஆணிடத்திலே தான் இருக்கிறது என்று சொல்லி தந்துவிட்டு இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை பதிவு செய்வார்கள். லை யுஃப்லிஹ கௌமும் வல்லவ் அம்ரஹும் இம்ராஅத்தன். எந்த ஒரு கூட்டம் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம், தன்னுடைய காரியங்களை எல்லாம் பெண்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறதோ அந்த கூட்டம் ஒருவரும் வெற்றி பெறாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். அப்பாஸ் பாய் பேசிவிட்டு போன பொழுது அவர் பேசிய எல்லா விஷயமுமே அவர்கள் எப்படி அமல் செய்தார்கள் என்பது மாத்திரம்தான் அமைந்திருந்ததை தவிர பிறர்களுக்கு அவர்கள் எப்படி நல்ல காரியத்திலே தூண்டினார்கள், நல்ல காரியத்திலே அவர்களை எப்படி ஆழப்படுத்தினார்கள் என்பது அமையவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், வமன் அஹ்யாஹு கஅன்னமா அஹ்யனாஸ ஜமீஆ. ஒரு ஆத்மாவை யார் உயிர் கொடுப்பாரோ, வாழ வைப்பாரோ, இந்த ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வைத்தது போன்று என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த சமூகத்திலே ஏதாவது கஷ்டங்கள் எழும்பொழுது அங்கே ஆண் மகன் தான் முன்னிலையில் வருகிறார். பொதுவாகவே உயிரிடத்தில் உயிரி போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட இரத்த தானத்தை வழங்கக்கூடியவர்கள், வழங்குவதிலேயே முன்னுரிமையில் நிற்கக்கூடியவர்கள் ஆண்களாக தான் இருக்கிறார்கள். WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அந்த அமைப்பு சொல்லுகிறது, எங்களுடைய அமைப்பிலே அதிகமாக பங்காற்றுவது, ஒருவர் உயிரோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது அதிகமாக இரத்த தானத்தை செய்ய முன்வருவது யார் என்றால் 90% ஆண்களாக தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைப்பார்கள். அதே போல ஒரு பெண் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண் பொதுவெளியிலே சுற்றித் திரிவதற்குண்டான தகுதியும் அவர்களுக்கு இல்லை. அப்படி சுற்றித் திரிந்தாலும் கூட சமுதாய நலனிற்கு அவர்கள் பாடுபடக்கூடிய எந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்படாது. ஆனால் NDRF என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது இந்த மழை, கடுமையான மழை, வெள்ளம், இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது, நிலச்சரிவு போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அங்கே அந்த மக்களை காப்பாற்றக்கூடியவர்கள் யார் என்று மக்களை காப்பாற்றக்கூடியதற்குண்டான ஒரு அமைப்பை போட செய்கிறார்கள். அப்படி செய்த பொழுது அங்கே இப்பொழுதும் கூட அதிகமாக யார் உதவி ஒத்தாசையில் ஈடுபடுகிறார்கள் என்று அவர்கள் தன்னுடைய கணக்கை முன்வைக்கும் பொழுது 18,303 நபர்கள் ஆண்களாக தான் இருக்கிறார்கள். ஆண்கள் தான் ஏதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் கூட, ஏதாவது நிலச்சரிவு ஏற்பட்டாலும் கூட ஆண்கள் தான் முன்னிலையில் வந்து அந்த மக்களை காப்பாற்றுகிறார்கள். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியவர்கள் ஆணாக இருக்கிறார். அதே நேரத்தில் பெண்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது 252 பேர் தான் அந்த அமைப்பிலே விட்டு வேலை செய்கிறார்கள் என்றால் ஒரு 1% கூட அந்த அமைப்பிலே பெண்களுக்கு இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல வடநாட்டிலே சென்று பார்த்தால்
ராஜஸ்தானிலே ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பற்றி அங்கே கேட்கப்பட்டால் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி என்று சொன்னால் தெரியாது. ஆனால் ஹாஜா கரீம் நவாஸ் என்று சொன்னால் அங்கே இருந்த பொதுமக்களும் கூட மாற்றுமத சகோதரர்களும் கூட ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளம் காணுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கூட இந்த ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் நெறிமுறையாக வைத்தார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அஃதலுல் இபாதத் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது இபாதத்துல் மர்மூஃபி வ வலாஹு ஹாஜத்தில் பசித்தோர்களுக்கு உணவளிப்பதும் கேட்டு யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு பசியை போக்குவதுதான் உண்மையான அஃதலுல் இபாதத் என்று தன்னுடைய முடிவுகளை இப்படியே வளர்த்தினார்கள். இன்றைக்கும் வடநாட்டிலே சென்று பார்த்தாலும் கூட அது ராஜஸ்தானாக இருக்கலாம், அஜ்மீராக இருக்கலாம், எந்த இடமாக இருக்கலாம், எந்த இடத்திலேயும் ஒரு முஸ்லிம் ஹோட்டல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஹோட்டலிலே ஹாஜா கரீம் நவாஸ் KGF என்று சொல்லக்கூடிய பேர் அங்கே அமைந்திருக்கும். அந்த ஹோட்டலின் நோக்கம் என்று சொன்னால் பசித்த ஏழைகள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு டோக்கன் கொடுத்து இன்றைக்கும் கூட டோக்கன் கொடுத்து அவர்களுக்கு பசியை நிவாரணை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அவர்களுக்கு பேரை ஏழையின் பங்காளர் என்றுதான் இந்த வரலாற்றிலே அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல உலகம் சம்பந்தமான சமூக சேவைகளில் கூட எல்லா நிலையிலும் ஆண்கள் முன்னிலையில் வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மௌதி ஏற்பட்டுகிறது, ஒரு சமுதாயத்தில் ஏதாவது ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு இரவிலும் கூட போன் போட்டு நீங்கள் இங்கே வந்து இங்க கஃன் செய்ய வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையில் எந்த சகிக்காமல் அவர்கள் இரவிலும் கூட முன்னிலையில் வந்து அந்த கஃனையும் செய்து தருகிறார்கள் என்று சொன்னால் அதிலையும் ஆண்களாக தான் இருக்கிறார்கள். அதே போல அப்பாஸ் பாய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது இந்த காயப்படுகிற ஒரு அடையக்கூடிய ஒரு பெண்ணை அவர் சொல்லி காட்டினார். அவரால் பேச முடியவில்லை. அன்றைய காலத்திலே அவர்கள் அப்படி இருந்தார்கள். அன்றைய காலத்திலே ராபியா வஸலியா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி இருந்தார்கள், நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி இருந்தார்கள் என்பது மாத்திரம் சொல்லி சென்று விட்டார். ஆனால் அவருக்கு இன்றைய காலத்திலே எப்படி இருந்தார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்பதை சொல்ல தகுதி இல்லாமல் சென்று விட்டார். நமக்கு தடை என்பது காலத்தை குறிப்பிடாவிட்டாலும் அன்றைய காலத்தில் ஏதாவது நல்ல சிலர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படி ஆண்கள் தான் முன்னிலையில் எல்லா நிலையிலும் இருக்கிறார்கள் என்ற என்னுடைய வாதத்தை முன்வைத்து நன்மையான காரியங்களை நீங்க யாரையாவது சொல்லிட்டு போங்க. இப்பதான் அமைப்பு சொல்லி இப்போ 2026 சொன்னார். நன்மையான காரியங்களில் அதிகம் கவனம் செலுத்துவது ஆண்களே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தெரிவித்தார். அப்பாஸ் பேசின ஒரு சில விஷயங்களுக்கு தரமான பதில் கொடுத்தார். நிறைய குறிப்புகள் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு அடுத்ததாக இந்த டீமுக்கும் பேரழிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ பெண்களுக்கு என்னதான் நம்ம குறிப்பு சொல்ல எதுவுமே இல்லையே. கண்டிப்பா பார்த்தா பின்னாடியாக ஓடலாமான்னு பார்த்தா கடந்து வச்சிருக்காங்க. என்ன பண்ண தெரியாம முடித்து கொண்டு யார் பேச போறீங்க? சலீஃபாவா? டீமினுடைய தலைவர் சலீஃபா அவர்கள் இப்போது தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக தன் கருத்தை பதிவு செய்ய போகிறார்கள். வாபஸ் சரி பின்னாடி நல்லா கவனிக்கணும். லாஸ்ட் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, புது ஆள் யாருக்காரு? அந்த பையனா? சரி முன்னாடி ஆகும் தம்பி, இங்க முன்னாடி இருக்காரு. வழி விடுப்பா தொடங்கலாமா? கலீஃபாவில் இப்போது தன் வாதத்தை முன்வைக்கிறீர்கள் என்று ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்மதுஹு அலா நிஅமிஹில் கஸ்ஸார்
وصل على سيدنا المبعوث بالتبشير والإنذار وعلى آله وأصحابه صلاة تتجدد بركاتها بالعشي والإبكار. இறைவனை புகழ்ந்து இறை தூதர் மீது சலாத்து சொல்லியவனாக இறை படையாளர்களோட துணையோடு நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக நமது முஸ்அப் பாய் அவர்கள் சொன்னார்கள், ஆண்கள்லாம் உலக கேள்வியில பெருசா இருக்க முடியாது, மார்க்க கல்வியில நாங்க தான் பெருசா, பெண்கள் அதுல பெருசா பங்கேற்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆண்கள் மார்க்க கல்வியில் பெரியாராக இருப்பதற்கு காரணம் வெளியே பயான் செய்வார்கள், வெளியே பல இடத்தில் பரவுவார்கள். நமது ஷேகுமார்கள் அப்படித்தான் பரவி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெண் அப்படி படிச்சு வெளியே போக முடியுமா? ஒரு பெண் படிச்சதின் வெளிப்பாடு அந்த பெரிய பெரிய ஆய்வுகளின் பயான். அடுத்ததாக முஸ்தபா சொன்னாரு, இந்த பெண்கள் நன்றி கெட்டவங்க, ஆண்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நொக்சானியத்து உள்ளவங்க, இந்த மாதிரி முஸ்தபா கொஞ்சம் ஆளுங்க அப்படி போயிட்டே இருந்தாரு. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தீனினுடைய பாதை பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கல்யாணம் முடிக்க வேண்டும். சொல்வார்கள் அல்லவா, எவர் ஒருவர் திருமணம் முடிப்பார் அப்போது இஸ்தக்மல நிஸ்வத்தி, தீனினுடைய பாதையை அவர்கள் பூரணமாக்கி விட்டார்கள். அப்பூரணம் என்பது ஒரு பெண்ணை கொண்டுதான் கிடைக்கின்றது உங்களுக்கு. அடுத்ததாக சொன்னாரு, ஆண்கள் டாப் 2 மணி வரைக்கும் நிலச்சிருந்த வேலை செய்யறாங்க, ஆண்கள் தான் பெரியாரு, ஆண்கள் பறந்து போறாங்க. எல்லாம் இருக்கட்டும், வயநாடு நிலச்சரிவில் எத்தனை ஆண்கள் வந்தாங்க? எத்தனை ஆண்கள் வந்தார்கள்? வயநாடு நிலச்சரிவில எத்தனையோ கை குழந்தைகள் சிதறப்பட்டு அப்படியே கிடக்கும் பொழுது, அனாதையாக கிடக்கும் பொழுது, கை குழந்தைகள் அனைவரையும் தத்தெடுத்து வளர்த்தது, பால் கொடுத்து பார்த்தது ஒரு பெண். வயநாடு நிலச்சரிவு போன வருஷம் 2 வருஷம். இப்ப நமக்கு குறிப்பிட்டு வருவோம், நற்கர்மங்களில் அதிகம் ஈடுபடுவது பெண்களே மட்டும்தான். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை வணங்குவதற்கு நினைத்திருந்த ஆண்களை மாத்திரம் படைத்திருக்கலாம். ஒமா மலக்குகள் சின்ன ஒரு இன்ச இல்லாத யாவதும், நாம் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் எம்மை படைத்ததற்கே தவிர நாம் எம்மை வணங்குவதற்கே தவிர நாம் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா தன்னை வணங்குவதற்கு ஆண்களையும் பெண்களையும் படைக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்தீன் யுஸ்ருன், மார்க்கம் என்பது மென்மையானது, மார்க்கம் என்பது இலகுவானது, மார்க்கம் என்பது மிகவும் சகிலனானது. இதே இடத்துல சொல்வார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்க தனியா இருக்கும் பொழுது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தடை படைப்பான். எப்படி படைப்பான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுத்தண்டத்தை எடுத்து படைப்பான். ரொம்ப சுந்தர் கிதாபில் சொல்வார்கள், முதுகத்தண்டு, ஆண்களுடைய முதுகத்தண்டுங்கிறது தண்ணியுடைய குணத்தை கொண்டது, ரொம்ப மென்மையானது. அப்ப தீனுங்கிறது மென்மை. தீன்ல தீன்ல மார்க்கத்துல எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லை. ஆக அந்த மென்மையான தனத்தை பெண்கள் தனது இயற்கையாக கொண்டிருக்கிறார்கள் என்பதால் பெண்கள் தான் நல்ல விஷயத்தினுடைய யதார்த்தத்தை செய்வார்கள், யதார்த்தத்தை புரிந்து செய்வார்கள். உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஆபரணம் என்பது எவ்வளவு பெரிய பங்கு வகிக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாளுடைய நாளையில் ஐதை பற்றி, பெருநாளுடைய நாளையில் சதகாவை பற்றி வாழை செய்வார்கள். சதகாவைகள் செய்யுங்கள் என்று ஏவுவார்கள். அப்படி செய்து முடித்தவுடன் நற்கர்மங்களில் அதிக முன்னுரை தள்ளிய பெண்கள் என்பவர்கள் ஜானத்தில் மரத்தோ தல்கல் கோத்தவல் காத்தமாலா பிலால் என்ற ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் என்ற ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் தனது கம்மல்களையும் மோதிரங்களையும் கலற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவுதலுக்கு அடிபணிந்தார்கள் பெண்கள். ஹிஜ்ராவுடைய வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உணவை தயாரித்து தன்னுடைய இடுப்பு பட்டை இருந்தெல்லாம் உடைத்து ஒன்றை உணவிற்கு கட்டி மற்றொன்றை அந்த உணவை கொண்டு செல்வதற்காக
வயிற்றில் கெட்டி பல எதிரிகளுடைய புடைசூழலையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், நற்கர்மத்தில் அதிகம் முன்னுதலை தள்ளியவர்கள், நற்கர்மத்தில் அதிகம் ஈடுபாடு செலுத்தியவர்கள் பெண்கள். அப்பெண் யார்? உம்மு ஸலமா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தான். அவர்களை உலகம் சொல்லும் தவாத்துன் நதாத்தைன் என்று. பாவம் எதிரில் உங்களுக்கு தெரியவில்லையா? அவர்கள் தவாத்துன் நதாத்தைன் என்று ஈடுபட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? தாங்கள் மாத்திரம் நற்கர்மங்களில் ஈடுபடாமல் சொன்னாரு. அப்பாஸ் பாய் வந்து பெண்கள் மட்டும் தான் பேசினாரு, பெண்களுக்கு மட்டும்தான் பேசினாரு, பெண்கள் யாரை ஈடுபடுத்திய ஒன்றும் சொல்ல இல்லை அப்படின்னு சொன்னாரு. நற்கர்மங்களில் பெண்கள் என்பவர்கள் தனது பெற்றோர்களுக்கு மகளாக, தனது பிள்ளைகளுக்கு தாயாக, தனது கணவனுக்கு மனைவியாக, தனது சகாக்களுக்கு சகோதரியாக இருந்து இது போன்ற அனைத்து சூழ்நிலைகளிலும் பெண்கள் என்பவர்கள் நற்கர்மத்தில் தனது சுற்றியுள்ளவர்களை ஈடுபட வைத்தார்கள். அவர்களுடைய தாயாரை பற்றி சோழம் கூறப்படும். இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் ஒரு உண்மை. இவர்கள் பொய்யை கேட்பதில்லை, கெட்டதை கேட்பதில்லை என்ற அடிப்படையில் இவர்கள் ஒரு செல்வது. இதுபோல பல தப்சீர்களையும் பெற்றுக்கொண்ட ஷிஃப்னா கௌதலா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார் அவர்களை பகதாதுக்கு செல்லும் பொழுது நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் என்பதாக நசீஹத் செய்து அனுப்புவார்கள். அதன் காரணமாக இஸ்ராயலுக்கு வந்தவர்கள் 40 பெண்மார்கள். அந்த கௌதலா தன்னுடைய தாயாரினுடைய அந்த நற்செயலினுடைய உந்துதல் 40 மகனார்களுடைய ஹிதாயத்திற்கு இடம் அளித்தது. நமது தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா வகையில் நின்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்ப சந்தித்தலை பார்த்து பயந்து வீட்டிற்கு வந்து ஜமீலோனி என்று சொல்லும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ஆறுதல் மொழி பகிர்ந்து அவர்களுடைய கடைசி வரை இரும்பு கையாக நின்றார்கள். அவர்கள் ஒரு பெண். உம்மு குரைலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முஃமினத்தான சஹாபியா. ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் நீங்கள் முஃமினாக இருக்கக்கூடாது, நீங்கள் குஃப்ருக்கு வந்துவிட வேண்டும் என்று கூறி அவர்களை அழித்து அவர்களை சித்திரவதை செய்து மரத்தில் கெட்டி அவர்களுக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கொடுக்க கூடாது என்று கூறி தேனையும் சப்பாத்தியையும் காய்ந்த ரொட்டியையும் அவர்கள் தொண்டைகளில் திணிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அப்போது அல்லாஹ் தஆலாவிடம் துஆ கேட்பார்கள். அல்லாஹ் வானத்திலிருந்து வாளை இறக்குவான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அவர்கள் என்னுடைய பெற்றோர்களுக்கு ஹிதாயத்து காட்டுங்கள் என்பதாக கூறுவான். ஒரு பெண் என்பவர்கள் தனது பெற்றோர்களையும் நற்கர்மத்தில் ஈடுபட வைக்கிறார்கள், ஹிதாயத்தை பெற வைக்கிறார்கள். ஹுதுர் சொன்னாரு, உலக ரீதியில பெண்கள் எந்த தேசத்திலும் போராடலாம் சொல்லி மலாலா யூசுப்ஸை ஒரு பாகிஸ்தானிய பெண் அவருடைய அந்த பாகிஸ்தான் நாட்டுல தீவிரவாதிகளுடைய அஹிம்சை கூறியதால பள்ளிகள் யாரும் படிக்க போகல. அவங்க அந்த மலாலா யூசுப்ஸை எல்லாம் அதிகமாக போராடி அவருடைய வலது கண்ட ஒரு தீவிரவாதி சுற்றுவான், இவங்கதான் போராடான்னு சொல்லி அதுக்கு மீறி அவர்கள் போராடி இன்று அமெரிக்காவினுடைய பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கிறார்கள். என்றால் பெண்கள் இவர்கள் நற்கர்மத்தினுடைய தவியத்தை பெற்றிருப்பதால் பெண்களை உங்களால் தாழ்த்த முடியாது. பெண்கள் நீங்கள் தாழ்த்தினால் அவர்கள் உயர்ந்தவர்கள் தான் என்றே கூறி நற்கர்மங்களில் அதிகம் ஈடுபடுபவர்கள் பெண்களே 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 என்பதாக இந்த வாதத்தை முன்வைத்து நன்றிக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்பதற்கு தேடியிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். அடுத்ததாக Tuhan
ഇതമെന്തെന്നറിയുമ്പോൾ ഹിദ്മത്ത് ചെയ്തിട്ട് ഇഷ്കില്ലയിച്ചല്ലോ സ്നേഹം ജോപ്പിച്ചല്ലോ വന്നോരു വാഹനമാണല്ലോ തിന്നു കഴകമല്ലോ ഒരു നാടിൽ കഴകത്ത് ചുറ്റും റസൂലിനെ കൊണ്ട് നടന്നല്ലോ കഴകം കാരണല്ലോ പലനാളിൽ മുത്തോടി പട്ടിണിയാകുമ്പോൾ പലനാട് ഇന്നില്ലേ കസുവാത്ത കൂട്ടല്ലേ സൂര്യനെ തോളിൽ ചുമന്നോരു വാഹനമാണല്ലോ കസുവാത്തിനൊട്ടകമല്ലോ മിദ്റാജിൽ പോകുമ്പോൾ മിഴിനീർ തുടച്ചിട്ട് യാത്ര പറഞ്ഞില്ലേ കസുവാത്തിനമാണെന്നില്ലേ ഇനിരണ്ടും കൂട്ടാതെ മനുഷ്യനെ കൂട്ടാൻ കാത്തിരിക്കില്ലേ കസുവാ കൽബ് കവർന്നില്ലേ സൂര്യനെ തോളിൽ ചുമന്നോരു വാഹനമാണല്ലോ കസുവാത്തിനൊട്ടകമല്ലോ സങ്കടം വീഴുമ്പോൾ പൂമുത്തി ചാഴത്തിരുന്നല്ലോ കസുവാ പാടിപ്പോണല്ലോ സൂര്യനെ തോളിൽ ചുമന്നോരു വാഹനമാണല്ലോ മുത്തിനൊട്ടകമല്ലോ السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده. முதல்வராக பேசி சென்ற அப்பாஸ் பாய் வெயிட்டாக இருந்தாலும் அவருடைய அணிகிட்ட ஆணித்தரமாக சொல்லணும். முதல்ல சொன்னார், வீட்டை கவனிப்பது பெண்கள் தான். எல்லா விதத்துலையும் அவங்களுடைய பிள்ளைகளை முன்னேற்றத்தில் பெண்கள் தான் வகிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைய காலத்தில் சமீபத்தில் ஒரு 3 நாள் முன்னாடி நான் கேட்ட செய்தி, ஒரு பெண்மணிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு எப்படி முடிஞ்சிச்சு, அது எப்படி அந்த இஸ்லாத்துடைய அந்த கோட்பாடுக்கு நீங்கள் வெளிவந்து இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு அந்த பெண்மணி பேர்தாங்க முஸ்லீமாக இருக்கிறான். அதை சொல்கிறா, இல்லை நான் பிறந்தது இஸ்லாமிய மதத்தில் இருந்தாலும் சரி, நானும் என்னுடைய தாய் அம்மாவும் அந்த ரிலீஜனை அந்த அளவுக்கு பொருட்படுத்த மாட்டோம். நான் என்ன விரும்புகிறேனோ அதான் என் தாய் விரும்புவான் அப்படி சொல்கிறேன். அது என்ன செய்யுன்னு சொன்னால், அந்த ஊரில் அவருடைய அந்த புகைப்படத்தை ஒவ்வொரு டீ கடையிலையாக ஒட்டப்படுது. அதை பார்த்து அவருடைய அந்த பெண்ணுடைய மாமா வந்து பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோன் அடிச்சு, என்னம்மா இந்த பிள்ளை இப்படி பண்ணுது, உன் மகன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு அவர் ஒரு வருத்தத்தோடு சொல்கிறார். அதுக்கு அந்த பெண்மணி அப்படியே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் அம்மா வந்து சமாளிச்சிட்டாங்க. இப்போ இந்த பெண்மணி அந்த கேட்டுன்னு சொல்கிறா, என் மாமா வந்து இந்த மாதிரி சொன்னார், இதெல்லாம் வருத்தப்படுற விஷயமா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய புகழ்ச்சியான விஷயம். நான் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து வர வேண்டாமா, சந்தோஷப்பட வேண்டாம் என்று கேட்கக்கூடிய அந்த கேள்வி எவ்வளவு கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்பாஸ் சொன்னார், ஷாஃபிமா ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் கௌசுல் ஆலம்
போன்ற பல இமாம்களும் தங்களுடைய தாய் மூலமாக தான் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னத்தான் அவங்களுடைய தாய் மூலம் வந்து நின்றாலும் சரி, அவங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நஃப்ஸு என்பது இருக்கிறது. அவங்க தனியாக எக்ஸ்பியார் அவங்க முயற்சி செய்யணும். அலெக்சாண்டர் சொல்வாரு, நான் உலகத்திற்கு வந்ததோ என் பெற்றோர் காரணத்தினால, ஆனா இந்த உலகமே என் பக்கம் வந்தது என்னுடைய உஸ்தாத், என்னுடைய ஆசிரியர் அரிப்ளஸ் என்று சொல்வார். அப்போ இங்கே நம்ம இந்த அளவுக்கு என்று பேசுகின்றோம், நம் கிதாபு வாசிக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய உஸ்தாத் அவருடைய அந்த முயற்சியினால், அவருடைய அந்த ஆர்வம் தான் இன்றைக்கும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்பதற்கு ஆர்வமூட்டுகிறது. ஹலீஃபா அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் வெளியே வர முடியாது, அதனால தான் அந்த அளவுக்கு பயானம் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்றோம். அதுதான் உங்களுடைய நியதின்னு நாங்களும் சொல்றோம். நாங்கள் மட்டும் இல்லை, அல்லாவும் அதை தான் சொல்லி இருக்கிறான். உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்க இருந்துக்கோங்க, உங்களுடைய வீட்டில் இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுடைய வீட்டில் இருந்துட்டு நீங்க என்னென்ன நல்ல அமல்கள் செய்றீங்க, உங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்துல நன்மையான காரியத்துல நீங்க ஆர்வம் செலுத்துறீங்க, அதை நீங்க சொல்லுங்களை பார்ப்போம். அதே மாதிரிதான் எதிரில் இருக்கக்கூடிய ஹலீஃபாவுடைய ஊரிலும் சமீபத்தில் ஒரு பெண்மணி வலைத்தளத்தில் தன்னுடைய முகத்தை புர்கா சரியான விதத்தில் அணியாமல், மார்க்கம் சொன்ன விதத்தில் அணியாமல் வலைத்தளங்களில் அவர் வீடியோ போட்டு கூத்தும் கும்மாளையும் ஆட்டமும் போட்டார்கள். பெண்கள் பேசலாம் என்ன? இத்தனைக்கும் அந்த ஊரை சார்ந்தவனாக இருக்காங்க, இந்த ஊரை சார்ந்த அவங்க சார்ந்த பெண். அப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க பல உலமாக்கள் தான் அதை விமர்சித்தார்கள், எச்சரித்தார்கள். இந்த பெண்மையை ஒன்று இதாயத்தின் பக்கம் அழைக்க வேண்டும், அப்படி இல்லை சொன்னால் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பல உலமாக்களால் விமர்சிக்கப்பட்டது. ஆண்கள் தான் அதிகமாக நன்மையான விஷயத்துல ஆர்வம் செலுத்துறாங்க. பாடசாலை மர்கஸ்ல சமீபத்தில் நடந்த செய்தி தான். அப்துஸ்ஸலாம் முஸ்லியார், தேவஸ்வலா அப்துஸ்ஸலாம் முஸ்லியார் அவர்கள் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முந்தைய காலத்தில் இந்த மாதிரி சேவைகளை செய்கிறார்கள். அப்ப இதுவும் ஒரு ஆண்கள் மூலம் தான் நடக்கின்றது. கைரோன் நாசி அன்ஃபகுஹும் லின்னாஸ், மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் மக்களுக்கு பலனை கொடுக்கிறார்களோ, பிரயோஜனம் அளிக்கிறார்களோ அவர்கள் தான் மக்களில் சிறந்தவர்கள். அதுக்கப்புறம் சொல்ல சகிக்க முடியாத ஒரு செய்தி. ஒரு தம்பதியினர் திருமணம் முடிந்து நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு சின்ன முறிவு வருகிறது. ஆனாலும் இன்றும் அவர்கள் அந்த நஃபகாவை அவர்கள் எந்த ஹக்கின்படி நிறைவேற்ற வேண்டுமோ அந்த ஹக்கின்படி தான் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் அந்த பெண் தன்னுடைய வீட்டிற்கு ஏற்றுவதை மறுக்கிறார். ஆனால் இன்னொருக்கும் நஃபகா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பெண் வீட்டில் மறுக்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த இடம். அதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு ஹதீஸு, அதுக்கப்புறம் கிதாபிலிருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகுலா இருக்கட்டும், அரபி பாரத்தா இருக்கட்டும், அதிகம் ஆண்களால் தான் அதை கோரப்பட்டது. நாம் ஓதக்கூடிய அனைத்து கிதாப் எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு ஆண்கள் பேர் தான் வரும், பெண்களுடைய பேர் வந்தாலும் அது சொற்பத்தில் சொற்பமாக தான் இருக்கும். இப்போ ஆண்கள் தான் இந்த இடத்துல
அன்னாதில் கல்மாதம் என்பதை போல். அதுக்கப்புறம் இந்தியாவில் ரட்டன் டாட்டான்னு நம்ம சொன்ன யாரும் தெரியும். அவருடைய ஒரு டாடா ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிறார். அவருடைய கம்பெனியில் வரக்கூடிய 66% வருமானத்திலிருந்து 66% அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் உதவுறாரு. அதனால எத்தனையோ ஏழை பாலைகள் மக்களுடைய கஷ்டங்களை கரைத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர்களுடைய மக்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் செய்தி கேள்விப்பட்டேன். இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ஸ்னாப்சாட் போன்ற வலைத்தளங்களில் பெண்களுடைய போட்டி அதிகரிக்குது. அவங்க ஒரு வீடியோ போட்டு அதை ரீல்ஸாக போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 100 லைக் வருது, இவளுக்கு ஒரு 200, எனக்கு 100 தான் வருது, உனக்கு 200. இப்போ பாரு என் லைக்கை நான் இப்படி போட்டுறேன், கொஞ்சம் ஆடை குறைக்கிறது, அப்போ லைக் கூடுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தன்னுடைய ஆடையை மொத்தமாக கலற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ இந்த மறுமை நாளுடைய அடையாளத்தில் இது ஒன்று தான். இது இந்த பெண்ணின் காரணமாகத்தான் வருகிறது. எனவே அதிகமாக நன்மையான காரியத்தில் ஆர்வம் கொள்வது ஒரு ஆண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அவர்கள் தன்னுடைய கருத்தை அழகாக பதிவு செய்தார். தெளிவாக, நிதானமாக மறுப்பும் கொடுத்தார்கள், இசுபாத்தும் சுபூத்தும் செய்தார்கள். எதிர்நீர்கள் ஏற்கனவே ஊருக்கு ஒரு ஆள் ஓடி போயிட்டார். இப்போ இவனோட நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள்? அதே ஊரை சார்ந்த ஹுசைன் தங்கள் அவர்கள் இப்போது பேசியவருக்கு செருப்பொழி பதிலாக சாணியில் செருப்பை முக்கிக் கொண்டு வருகிறார் மறுப்பு கொடுப்பதற்கு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஏசி உமர் பாய் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டால அவர் பார்த்தத ஒன்று சொன்னார். நம்மளோட உஸ்தாத் அடிக்கடி தஃப்சீர் கிளாஸ்ல சொல்றது உண்டு. இன்னைக்கு ஜென்சியினுடைய காலகட்டத்திலையும் சரி, முன்னாடியும் சரி, இந்த ஷைத்தானுடைய வேலைகளை கொண்டு வரணும்னா யஹூதிகள் ஃபர்ஸ்டா நிப்பாங்க. அப்ப இன்ஸ்டாகிராம கண்டுபிடிச்சது சரி, ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக், இதே போல அப்படியே கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் தான். அப்ப யஹூதிகள் ஃபர்ஸ்ட் பெண்களினுடைய அவரோட வெளிப்படுத்துறதுக்கு, பெண்களினுடைய இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு தூண்டுதலாக துணையா நிற்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஆண். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அது அந்நாதிருக்கள் வாழ்ந்தோம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லா கிதாபுகள்ல முஸன்னிஃபீன்களோட பேர் ஏதாவது ஆண்களோட பேரா தான் வருது. புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முதல்ல சின்ன வயசுலயே கண் தெரியாம போயிட்டு, அப்போ ஒரு தாயா அவர்களுடைய கடமையை அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க வேண்டின அந்த வேண்டுதல்னால தான் அவங்களுக்கே கிடைச்சது. குர்ஆன் அடுத்தது வஹாபிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிரந்தம் சொன்னா அது புகாரி ஷரீஃப் தான். அது அன்றைய காலத்துல சொல்லி இருந்தாலும் இன்றைய காலத்துல இது சொன்ன மாதிரி அன்றைய காலத்துல அவங்க செஞ்ச நன்மை அப்படின்னா எல்லாம் இன்றைய காலத்துல இத்தனை மாணவர்கள் இருக்கிறோம். இப்போ நம்ம மகனால சரி நம்ம உடனே சாப்பாடு செய்யணும். நம்ம ஷொய்பஸால சொன்னது அவங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அந்த பள்ளியில கூட கிட்ட இருக்கிற ஒரு அம்மா அவங்களுக்கு ஜூஸ் போட்டு இந்த மாதிரி ஆளுங்களை சமீ செய்யக்கூடிய விஷயத்திலையும் சரி, இடையில புகழ் மாவட்டத்துல ஒரு பெண் மறைஞ்ச போது எத்தனையோ இடத்துல தாய்க்கு தொழில்பட்டது. இது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல நம்மளா ஒவ்வொரு பேர்ல இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு பெண்மணி, ஹயாத்தா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, 20 வயசுக்கு உட்பட்ட பெண்மணி, ஜென்சி காலகட்டத்தில் பட்ட பெண்மணி, அவர்களுடைய ஒரே நோக்கம் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணப்படுது. ஒரு கால் எடுத்தாச்சு, கண்ணு வேலை செய்யல, பாத்ரூம் பின்சிலுடையா பின்வாரத்துடையா வராது, ஒரு பையில தான் அவங்களுடைய பாத்திரம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது. இப்போ நீங்க எதுக்கு ஹயாத்தா இருக்கிறீங்களோ, அதாவது நீங்க சிரமமா இருக்கிறீங்களோ உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்கறது அவங்க சொன்னாங்களா? அப்படி இல்ல, எனக்கு நான் இவ்வளவு சிரமப்பட்டாலும் ஒரு நல்ல பிறந்ததுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கற்று கேட்கிற மாட்டோமான ஒரே ஒரு இயக்கம் தான்
இது முஸ்தபாய் சொல்லிய கருத்து. அதனால நம்ம தமிழ் சொன்னாரு, பெண்கள் நம்ம இஸ்லாம் மார்க்கத்துல குறைந்தவர்கள் கிடையாது. இவ்வளவு மஜர் அஸ்லாம ரலியல்லாஹு அவர்கள்ட்ட தங்களை சேர்ந்த மன்றத்தில் வச்சு சொன்னேன். அவர்கள்ட்ட அவர்களுடைய மாணவர்கள் சொல்லுவாங்க, வாப்பா உங்க மனைவியிட்ட புகார் படம் அப்படிமா அந்த அப்படி தங்களை வச்சு சொன்னேன். அப்போ அது மட்டும் இல்லாம இன்றைய காலத்துல ஏபி உஸ்தாத் who is the inspiration of அசாத்திதா, நம்ம அசாத்திதமாரோட இன்ஸ்பிரேஷன் யார் மோட்டிவேஷன் எடுக்கிற இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏபி உஸ்தாத். அப்ப ஏபி உஸ்தாத் மாப்பா வஃபாதான நேரத்துல ஏபி உஸ்தாத் உம்மாட்ட கேட்டாங்க, நம்ம மகனை என்னவா செய்யறதா இருக்கிறீங்களோ, நான் நம்ம மகன் தர்ரிசாரதா இருக்கேன் அப்படி இருக்கீங்க அப்படின்னா. அப்போ இந்த மாதிரி இன்றைய காலத்திலும் சரி ஒவ்வொரு தாய்மாரும் தன்னுடைய முயற்சியால ஒரு பெண்ணா தான் செய்ய வேண்டிய கடமையால ஒரு சகாப்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்மால் இன்று காண முடியும். தாய்மை என்று வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு தாய்மைன்ற அந்த சேட்டர் வந்துட்டாலே மற்ற நன்மையான காரியங்கள் அடி வாங்கிடும். அப்போ இன்று நம்ம இத்தனை பேர் படிக்கிறோம், இது யாருடைய இன்னைக்கு நமக்கு அவருக்கும் தெரியும், ஏன் வாப்பாவும் பாடுறதாங்க அவ்வளோ பாடுறதாங்க நம்ம இதுல புஸ்தகம். அப்போ இந்த மாதிரி வாப்பாவை உழைக்க போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம கரெக்டா நம்ம அவ்வளவா அலாரம் வச்சு முடிக்கிறார்கள் கிடையாது. இங்கே இங்க அனுப்புறது யாருதான்? பெண்கள் தான். எப்படி மாலிகத்திகவாதாரங்களோட நீங்க ரபியாவோட போய் நீங்க கல்வியை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை படிச்சுருவாங்க. எப்படி அவங்கள்ட்ட அம்மா சொன்னாங்களோ அந்த மாதிரி பெண்கள் தான் இன்னைக்கு நம்மள ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி அபுஹனி பரவாயில்லை, இன்னைக்கு அபுஹனி பரவாயில்லை நம்ம கூப்பிடுறோம், நுழைமானுக்கு சாப்பிட்டு நம்ம அவங்களை கூப்பிடுறது கிடையாது. அப்போ அந்த பேர் வளர்ந்ததுக்கு காரணம் அஹ்னா அந்த ஹனஃபிகள் பேர் வளர்ந்ததுக்கு காரணம் அவர்களுடைய மகளுடைய மஸ்கலாவுடைய விஷயம். இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்அத்து தமூது பிஜுமை ஷஹீதத்து, இது அனைத்து பெண்களும் அந்த காலத்துல தான் கிடையாது, அனைத்து பெண்களும் சுமக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி அதே மாதிரி இன்றைய காலத்துல சில பேர் உண்டு, இந்த கருப்பமாவனுடைய அழகு பெய்யும் அதனால சுமக்க மாட்டேன், அது நாதிரிகள் ஆயிடும் அப்படி. அப்போ இன்றைய காலத்திலையும் ஒரு பெண் கர்ப்பத்தினால் நோக்காகிறார் என்று சொன்னால் அவர் ஷஹீதாக மாறுகிறார். அது மட்டும் இல்லாம எப்படி ஷாஃபி இமாம் அவர்களுடைய மகளை அதபை பெற்றுவிட்டு வா என்று அனுப்பினார்களோ அதே போன்று இன்றைய நம்முடைய இங்கு நடக்கக்கூடிய சேட்டைகள்லாம் நமக்கு தான் தெரியும், நம்ம உமாவாருக்கு அப்படியும் தெரியாது. அப்ப அவங்க அனுப்புற நோக்கமும் நம்மள நல்லா கல்வியை படிச்சுட்டு வரணும் அப்படின்னு தான். அது மட்டும் இல்லாம எவ்வளவு ரஷ்யாவும் இன்னைக்கு உலகத்துல அதிகமா பெண்கள ஃபர்ஸ்ட் சொன்னாரு, பெண்களால தான் எல்லாரும் விட்டு போறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சொன்னாரு இந்த அங்கங்களை காட்டுறது, அங்கங்களை காட்டுறதுனால மட்டும் சினாபனா நடக்கிறது கிடையாது. இப்போ இந்த இந்தியால NCRB சொல்லுவாரு, அது பேருனா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்ப எடுத்தது 2023 எடுத்த புள்ளி விவரம். இந்திய சிறைச்சாலைகளில் மொத்தமான குற்றத்திற்காக ஆண்களினுடைய எண்ணிக்கை 5,11,605, அதே பெண்களினுடைய எண்ணிக்கை 18,606 தான். அப்போ ஆண்கள் தான் 96.5% இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் 3.5%. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கபீரான இங்க இந்த உலகத்தில் நிலவக்கூடிய ஒரு விஷயம் ஓட சேர்க்கை, அதிலும் உலகத்துல ஒரு கணக்கெடுத்து சொன்னா 4% ஆண்கள் தான், 1.2% தான் பெண்கள். அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. எதுல? தீமையான விஷயத்துல, நன்மையான விஷயத்துல கிடையாது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருநாளுடைய சதகாவுடைய இரவுகளை அவங்க கொடுத்தாங்க, யாரு? கம்மலையும் கல்வியையும் எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் அனாதையாக இருக்கக்கூடிய தன்னுடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடுகள் அப்படி காசு இல்லாம எத்தனையோ பேர் வீடுகள் அப்படி ஸ்டாப் ஆகி இருக்கு. நான் கண்ணால கண்டு ஒரு பெண்மணி வந்தாங்க, வந்து இறந்தாங்க, இது ஏற்பாடு நிப்பாட்டுகிறது, இந்த மாதிரி காசு கொடு, நீ கெட்டு நான் என் மாப்பிள்ளை சொல்லி காசு தரேன். அதுக்கு குடும்பம் மாப்பிள்ளைக்காக அதை கொண்டக்கூடிய மனப்பான்மை பெண்களே தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த அங்கங்களை காட்டுறதுனாலதான் ஜினா பணம் ஏற்படும்னா அப்படி கிடையாது. போக்சோன்னு சொல்லி ஒரு குற்றம்,
இந்த குற்றச்சாட்டு 2024 எடுக்கிறாங்க. போய் சொன்னா எப்படின்னா புலூராவாத பாலியலாவாத பெண்கள், பாலியலாவாத பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலிய வன்கொடுமைகள். இது சின்ன பிள்ளைகிட்ட போய் நீ அதை காரணம் அதனால இப்படி நடந்தது உன்னை சட்ட சரி அப்படிலாம் சொல்ல முடியாது. அதாவது பொதுவா ஒரு ஆண்ட ஒரு பெண்ணை விட டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் கிட்டத்தட்ட 20 to 10% ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ஒரு பெண்ணுக்கு தொட்டால் உணர்ச்சி ஏற்படும் என்று சொன்னால் ஒரு ஆணுக்கு சாதாரண அவனுடைய நபர் ஃபர்ஸ்ட் சலாமு கலாமு நபர் ஃபிகரேஷன் இப்படி அவனுடைய அந்த சலாம் அவனுடைய வாய்ஸை கேட்கிறது அந்த பார்வையிலிருந்தே ஏற்படுது. இது நான் சொன்னது கிடையாது, சாட்சி. போக்சோங்கிற அமைப்புல ஏறக்குறைய 69,191 கேஸ் எப்போ 2024 மட்டும் சிறு பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய தீமைகள் இது. அதுல 70,132 பிள்ளைகள் பாதிக்கப்பட்டீர்கள். ஆக நன்மையான காரியங்களில் பெரிதும் ஈடுபடுவது பெண்களே பெண்களே என்று சொல்லி ஆண்களினுடைய தீமையான காரியங்களை ஒப்பிடும் பொழுது பெண்கள் தான் என்பதை உறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஏராளமான குறிப்புகளை அடுக்கடுக்கா அப்படி மலை சாரல் மாறி எதிரணியுடைய தலையில தூவி விட்டாரு. இரண்டு அணியர்களும் சரியான ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கிறார்கள். ஒரு மறுப்பு கொடுக்கக்கூடிய அந்த பயான் மாத்திரம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஆண்கள் டீம் வந்து ஆரம்பத்திலிருந்து இப்போ பேசி முடிக்கிற வரையும் பெண்கள் நுக்சான், பெண்களால் ஒன்றும் முடியாது, பெண்கள் அரைகுறைவாதிகள் என்பதாக கூறி அதற்கு முன்பதாக முஸ்தபா இருந்தாரு. ஷைத்தான் வந்து பெண்ணை கட்டிச்சாதம் எடுத்திருக்கான், பெண்ணை வச்சுதான் ஆண்களுக்கு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீங்க பெண்களை நுக்சானம்னு சொல்றீங்க, பெண்கள் உலகத்துக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப ஷைத்தான் கேவலம் உங்களுடைய கருத்தில் உள்ள அந்த நுக்சான், அந்த ஒன்றுமாக அந்த பெண்ணை வச்சு உங்களை வந்து அடித்து வைக்கிறானே, அப்பெல்லாம் நீங்க என்ன நல்ல இபாதத்துல அதிகமாக ஈடுபடுறீங்க? அதுக்கு அடுத்ததான் சொல்றாங்க, மனைவிங்கிறவளுக்கு வந்து முதல்ல வீடு அவளுக்கு ஒரு கண்ணு அல்ல, 2 கண்ணுமே மனைவிக்கு வீடு தான். முஸ்தபாய் சொன்னாரு, இந்த பள்ளியாசுக்கு டொனேஷன் வராங்க, துட்டு கேட்கும் போது 10 ரூபாய் வேண்டாம் 100 ரூபாய் கொடுத்தா போதும் பெண் சொல்றான். பெண் தான் வந்து வீட்டினுடைய பேங்க் மேனேஜர், தங்களது சொல்லுவாங்க வீட்டினுடைய சிஎம் பெண். அப்படிப்பட்ட சிஎம்க்கு வீட்டுல பல வேலைகள் இருக்கும். காசு வந்து எந்தெந்த ரீதியில எப்படி எப்படி செலவழிக்கிற நுணுக்கங்கள் பெண்கள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, குறிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு செய்ய வெறுக்கிறீங்க, பெண்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து பிற்காலத்துல உங்களுக்கு என்னது, நிறைய கிதாப் எங்களுக்கு இருக்கு, ஒரு பணம் தர உங்களுக்கு, அது உங்களுக்கு இது ஒரு சைனா அமையும். அதுக்கு அடுத்ததா ஹுதுபாய் வந்து சொன்னாரு, இவனு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து வீட்டுல அதிகமா நரிசையில் அதிகமா பங்கு வைக்கிறது வந்து ஆண்கள் தான், பெண்கள் இல்லை. ஃபர்ரோஸ் ரலியல்லாஹு ரத்து கொள்ள வேண்டும். ஃபர்ரோஸ் ரலியல்லாஹு ரபியத்துர் ராய் ரலியல்லாஹு சுயக்கரத்துகளில் பேர் போனவர்கள் ரபியத்துர் ராய் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய தந்தை 30,000 தீனார், இப்பெல்லாம் அது பல கோடி மதிப்புள்ள தீனார். அந்த தீனாரை வந்து அவருடைய மனைவியோட கூட ஜிஹாதுக்கு போறாங்க. ஜிஹாதுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து 27 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. வரும்போது பார்த்தா அவங்க வீட்டுக்கு வேற ஏதோ ஆண் நுழையாங்க. குடும்பம் வீட்டு இங்கிலீஷ் யாருப்பா, யாருக்கு என்ன நுழையிற நீ, ஏய் நீ யாருப்பா, எங்க வீட்டுக்கு நீங்க என்ன நுழையிற, இப்படி 2 பேரும் சண்டை போட வீடு கூடிடுச்சு. அப்ப கூடும்போது அவங்க சொல்றாங்க, மேல நம்ம மனைவி இது வந்து என்னுடைய கணவன் மகன் தான், நீங்க எல்லாரும் போகலாம் அப்படின்றாங்க. அப்போ வாங்க நேரம் வந்துருச்சு, மகன் பள்ளியாசத்துக்கு போயிட்டாரு. வாப்பா சாப்பிடும் போது கேட்கறாங்க, 30,000 தீனார் என்னமா செஞ்சேன், நான் 4,000 தீனார் கொண்டு வந்திருக்கேன், நான் அதோட வைக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து தோட்டத்துல ஒரு பெரிய வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க தொடர போகும்போது பார்த்தா ஒரு நபர் நடுவுல வச்சு
சுத்தி பெரிய ஒரு கூட்டம் வந்து ஹதீஸ்களை கத்துக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்தை பருவ யாரும் கேட்கும் போது அந்த ரவியத்து ராஞ்சோனி இவங்களுக்கு ஒரே ஒரு கூஸ்பம் இருந்துச்சு, நம்ம வரலாம். அப்ப வீட்டுக்கு போனோடனே மனைவி சாப்பாடு இருக்கும்போது கேட்காங்க, ஐயுமா ஐயுமா அகப்புலக்கும், உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு? சலாத்தோன் அல் பார்த்தீங்கன்னா பலதோ வலதக்க மினி மஷரம் ராணிக்க, உங்களுடைய 30 தீனார் உங்களுக்கு விருப்பமா இருக்கா, அல்லது உங்களுடைய மகனாருடைய இந்த வளர்ச்சி உங்களுக்கு விருப்பமா வல்லாஹி ஆனா ஒரு தானிக்க நான் இதான் விருப்பப்படுறேன். மனைவி நினைச்சாங்க வீட்டுல இருந்து 30,000 தீனார்களையும் சொந்த செலவு கூட எடுக்காம மகனை வளர்த்து நற்காரியத்தில் ஈடுபட்டு பெரிய ஒரு மேதையாக மாற்றுகிறார்கள். ரபியத்து ராய் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, ஆண்கள் என்பவர்கள் நீங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப கூடுதலா இருந்தாலும் ரொம்ப கூடவே இருந்து பெண்களை பக்குவப்படுத்துவதை நீங்க சொல்றீங்க. இந்த நீங்க ஒரு பெண்ணுடைய சமூகத்தை சொன்னீங்க தெரியுமா, என்னுடைய மாமா போன் அடிச்சாரு, நான் ஒண்ணுமே சொல்லல. அப்ப என்னங்க உங்களோட ஆண் இல்லாதனாலதான் அந்த சூழ்நிலை, உங்களோட ஆணுங்க இல்லைங்க, அதனால அந்த சூழ்நிலை வருது. பெண் இருக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் போது வெளிப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். உங்களுடைய கருத்துப்படி ஒரு ஆண் அங்க ஒரு ஆண் இருந்தா பெண்ணை வந்து நிச்சயித்ததுலாம் சொன்னீங்க, அங்க எந்த ஒரு ஆணுமே இல்லையே. மாமா கூட வந்து சரி அதை இன்ஸ்டாவை கண்டுபிடிச்சது நான் தான் அப்படிங்கிற அந்த பின்வாங்குதலோட நான் தெரியாம அந்த கருத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுல ரொம்ப பெரிய சம்பவங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சின்ன சின்ன மறுப்புகள், சின்ன சின்ன விஷயம். ஒரே ஒரு கலீஃபா வந்து ஒரு பெண்ணை கணவனை கொடுக்க தடுக்கிறார், அதை எப்படிலாம் நியாயப்படுத்தி பேசி போறாங்க. அது ஒருபோதும் கிடையாது. வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்க்கறதுக்காக வேண்டி வீட்டுல உட்கார்ந்து ஒவ்வொரு சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக கணவன் அது சுகம் வீட்டுல வைக்கணும். வீட்டுல இருக்கிற பொருட்கள் தான் நானும் பார்க்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் பெண்களை போய் செய்யறான். இன்னைக்கு பெண்களுக்கு உலமாக்கள் பயான் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நாளை குறிப்பிடுகிறார்கள். எந்த நாள்னா சனி ஞாயிறு. ஏன் அவன் மற்ற நாள்களை குறிப்பிடவில்லை என்று நாம் பார்ப்போம். ஆனால் திங்களோடு வெள்ளிவரை என்று சொல்லக்கூடிய நாடகங்களை முழுக்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் பயான் எவ்வளவு பெரிய ஒரு அறிஞராக இருந்தாலும் கூட அவருடைய பேசலாம் கேட்கறதுக்கு அங்க இல்ல. குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம், எப்படி பிரச்சனை உண்டாக்கலாங்கிற நாடகத்தை தான் பார்த்து முன்னிலையில இருக்கிறாங்க. இத்தகைய ஒரு விஷயத்துக்காக வேண்டி கொடுக்க தடுக்கிறாங்கன்னா இதை போய் நியாயப்படுத்த விடுங்களே, நியாயமா அப்படிங்கறத கேட்கணும். அதே மாதிரி ஃபர்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சம்பவத்தை சொன்னாரு. இதுல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஃபர்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜிஹாதுக்காக வேண்டி இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டி சென்றார்கள். இஸ்லாத்தினுடைய ஒரு அங்கம் தான் இல்முங்கிறது. அந்த இல்ம கற்றுக் கொடுத்த அந்த பெண்மணிக்கு நீங்க சிறப்பா பேசுனீங்க. ஆனா இஸ்லாம் என்ற முழு மார்க்கத்தையே காப்பாற்றுவதற்கு உண்டான ஒரு அடிப்படை தான் ஜிஹாது. அந்த ஜிஹாதுக்கு சென்றவங்க ஆண் தான் என்பதை நாம் விளங்கணும். அதே போல எந்த ஆணு இந்த வயநாடுல ஏற்பட்ட நிலச்சரிவு யாரு முன் வந்து செஞ்சா அப்படின்னு கேட்டாரு. நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து பார்க்க தெரிஞ்சிருக்கோம். ஜமாத்துல் உலமாவில் இருந்து ஒவ்வொரு பெரிய பெரிய ஆளுங்களும் கூட தெருவே நின்று கொண்டு இத்தகைய கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று தன்னுடைய கௌரவத்தையும் கூட பார்க்காம முதல் ஆள வந்து நின்றாங்க. அதே போல ஏதோ சின்ன 2-3 ஒரு சஹாபியத்தை பேர் சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தாரு. ஆனா நாங்க சொல்றோம், ஒரு சஹாபி தீனுடைய பாதையில செலவழித்தார்கள் என்பதற்கு, சஹாபியத்தை செலவழித்தார்கள் என்பதற்கு குர்ஆன்ல தெளிவான வசனங்கள் இல்லை. ஆனால் சமீபத்தில் இன்னைக்கு நம்ம படிச்ச ஆயத்து என்னன்னா, ஒமினன்னாசி மையஸ்ரீ நஃப்ஸஹு மர்வாத்தில்லா, மக்கள்ல சில பேரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அங்க சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இது போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாத்தையும் அங்கே வரிசைப்படுத்துகின்றார் ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் இவர்களை குறித்து தனியா ஒரு ஆயத்தை இறக்கி விட்டார். ஆனா நீங்கள் அப்படி ஒரு ஆயத்தை காட்ட முடியாது. அதே போல சொன்னாரு,
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க தாயினுடைய வளர்ப்புல வளர்ந்தனாலதான் இப்படி எல்லாம் வந்தாங்க. பொதுவா ஒரு விஷயத்தை விளங்கணும். நாம ஒரு மரத்தை நெட்டி வைக்கிறோம்னு சொன்னா அந்த மரத்தை நெட்டி வைப்பதோடு அப்படி விட்டுறக்கூடாது. விட்டா எந்த பலனுமே இருக்காது. ஆனால் அந்த மரத்தை நெட்டி வைத்து அங்கே தண்ணி ஊற்றும் பொழுதுதான், அதற்குண்டான ஆதாரங்களை கொடுக்கும் பொழுதுதான் அது வளர்ச்சியை அடையும். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய் வளர்த்தது உண்மைதான். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தீனை கற்பதற்காக வேண்டி 13 வயதிலே கதிம்துல் மதீனத்து அனபுனு ஸலாத அஷர ஸனா மாலிக் இமாம் அவர்களிடத்திலே மதீனாவில் வந்து 13 வருடங்களில் நான் தீனை கற்பதற்காக வந்தேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு முயற்சி அதில் இருக்கிறது. தாயினுடைய முயற்சி என்று சொல்லிவிட முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி முழு முயற்சி இருந்ததன் காரணத்தினால் தான் இப்படி வந்தார்கள். அதே இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு அவர்கள் அல் அஸ்ஹர் என்று சொல்லக்கூடிய இந்த மதரசாவிலே வந்து அவர்கள் பட்ட சிரமத்தை சொல்லி காட்டும் பொழுது, நான் ஓரிட காலத்திலே ஒருபோதும் இறைச்சியை சாப்பிட்டதில்லை என்று தன்னுடைய அந்த முயற்சியை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் என்றால் வெறும் தாய் மட்டும் அவர்கள் தான் என்னுடைய முயற்சிக்கு காரணம், இவருடைய நன்மைக்கு காரணம் என்று சொல்லிவிட முடியாது. அதே போல இன்னொன்னு சொல்லி காட்டினாரு, இல்ல பெண்கள் தான் ஆண்கள் தான் இன்னைக்கு தவறுலாம் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்தகுன் நிசா பெண்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் ஃபஇன்ன அவ்வள ஃபித்னதி பனி இஸ்ராயீல கானத் ஃபின் நிசா பனு இஸ்ரவேலுடைய முதல் ஃபித்னாவே பெண்ணின் காரணத்தினால் தான் நிகழ்ந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்குண்டான காரணம் என்ன? இன்னொன்னு சொல்லிட்டு போனாரு, யுரஃபுல் அஷ்யாஉ பி அல்தாரிஹா. நாம கேள்விப்பட்டது இதுவரைக்கும் துரஃபுல் அஷ்யாஉ பி அல்தாரிஹா. இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, கைரு உங்களாவுக்கு தான் நாம தனீஸை பயன்படுத்துவோம். அதே கருத்தை தான் நாங்களும் முன்வைக்கின்றோம். இந்த நஹ்வின் சட்டத்தின் அடிப்படையில் கைரு உங்களாவுக்கு தனீஸை பயன்படுத்துவது போலதான் மார்க்கத்திலும் சரி எல்லா நிலையிலும் சரி கைரு உங்களாவாக நுக்சானில் உங்களாவாக திகழக்கூடியவர்கள் பெண்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ். அதிலே கூட யுவகத்தும் சொல்லி ஆண்பால் தான் கைப்படுது, அதை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சரி மாஷா அல்லாஹ். வெறித்தனமான ஒரு ரத்து தான். கலீஃபால நிறைய எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த கஞ்சி குடிச்சு கொஞ்சம் மந்தமாயிட்டாப்ல. போடுன்னு ஒரு நல்ல மருந்து கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ். அதிகமாக நன்மையான விஷயங்களில் ஈடுபடுவது ஆனா பெண்ணா என்று பார்த்தா நம்ம இந்த பயான் செய்யலாம் வரல, எதுவும் குறிப்பெல்லாம் ஒன்றும் எடுக்க பயப்படாது, சரிங்களா? ஆனால் எதுவும் நான் இதை பற்றி பேசலை. ஆரம்பத்தில் அந்த ஆண் அப்படிங்கிற டீம் வந்து ஒரு மந்த நிலையிலே இருந்தது, கொஞ்சம் மார்க் கம்மியாகவும் இருந்தது. ஆனால் போக ஒரு நல்ல மார்க் ஏறிச்சு. இந்த சைடில் ஆரம்பத்திலிருந்தே மார்க் கூட. அப்பாஸும் வந்து நல்ல அருமையான முறையில் பேசிட்டு போனார், ஹலீஃபாவும் நல்லா பேசினார், ஹுசைன் தங்களும் அருமையான முறையில் நிறைய பாயிண்ட்கள் சொன்னார். சொன்ன இதில் வந்து நிறைய பாயிண்ட்கள் சொன்ன நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா முதல் ரவுண்ட் இருக்குல்ல, அதில் அந்த அடிப்படையில் சொன்னது அப்படின்னா ஹுசைன் தங்கள். அதற்காக அவருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. நிறைய பாயிண்ட் சொன்னவங்களுக்கு தனியாக ப்ரைஸ் கொடுக்கணும். 2 டீமில் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி யார் எவ்வளோ பாயிண்ட் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப பிரித்து பார்க்க வேண்டாம். முதல் ரவுண்டு முடியும் போது ஆண் அப்படிங்கிற அணி பெண் அப்படிங்கிற அணி யார் முன்னிலையில் இருந்தாங்க அப்படின்னா பெண் அப்படிங்கிற அணி முன்னிலையில் இருந்தாங்க. 3 பேர் பேசி முடித்தோன்னா இங்கே 3 பேர் பேசி முடித்தோன்னா 5 மார்க் டிஃப்ரெண்ட். ஆண் அப்படிங்கிற அணியை விட பெண் அப்படிங்கிற அணி எதில் இருந்தாங்க. இப்போ முடிவுல வரும்போது அதே மாதிரி ஆண் அப்படிங்கிற அணியை விட பெண் அப்படிங்கிற அணி குறைந்து போயிட்டாங்க. என்ன செய்யிட்டாங்க, திருமணம் கூட்டி பார்த்தா அதே மாதிரி தான் வருது. ஆக வெற்றி பெற்றவர்கள் யார் அப்படின்னா அதிகமான விஷயங்களில் அதிகம் ஆர்வம் காட்டுவது யாரு? ஆண்களே இங்க அணியை வெற்றி பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ். வெளியே போய் இதுக்கடுத்து வெளியே போய் ரத்து கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. நான் கொடுக்க மறந்துட்டேன், டைம் இல்லை, அதனால எந்த சர்ச்சையும் பண்ணக்கூடாது. இங்கே
இந்த தலைப்பை நம்ம முடிச்சிடணும். யாரும் வெளியே போய் எதுவும் கிண்டல் பண்ணுறதோ இது பண்ணுறதோ இது பண்ணிக்கூடாது. பாரக்கல்லா அல்ஹம்துலில்லா. ஆக முதலாவதாக இந்த வெற்றி பெற்ற அணிக்கு மன்றத்தின் சார்பாக சில அன்பளிப்புகள் வழங்கப்படுகிறது. 3 நபர்கள் வாங்க. எடுத்து பாரக் பாரக் பாரக். அடுத்ததாக போராடி அணிக்கும் சின்ன அன்பளிப்புகள் 3 நபர்கள். கலீஃபா அப்பாஸ் பைக் கொடுத்துறணும் சரியா? சரிம்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 அணி